ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பால் ஆடையிலிருந்து எப்படி நம்ம வந்து சுத்தமாக வீட்டிலேயே வந்து நெய் எப்படி காய்ச்சறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து பால் காய்ச்சும் போது அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஆடை வந்து கிடைக்கும். அதை வந்து நம்ம டெய்லியுமே எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 15 நாள்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆடை வந்து சேர்ந்துடும். இந்த ஆடையை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எனக்கு வந்து 1/2 லிட்டர் பாலில் ஒரு டைமுக்கே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஆடை கிடச்சிருக்கு பாருங்கள். இது போல் வந்து நான் ஒரு 15 நாள் வந்து ஆடை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நான் நெய்யாக வந்து காய்ச்சிக்க போகிறேன். இப்போ தான் நான் இதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஒரு 1/2 hour வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெய் வந்து காய்ச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை வந்து நான் 1/2 மணி நேரம் கழித்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து பாக்ஸை விட்டு வெளியில் எடுக்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அடி அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா 2 பகுதியாக பிரித்து நான் வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஒரே டைமாக போட்டு வந்து என்னால் அடிக்க முடியாது. இப்போ வந்து இது கூட வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். முதல்ல இதில் வந்து நீங்கள் ஐஸ் வாட்டர் தான் சேர்க்கணும், நார்மல் வாட்டர் வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு அடி அடித்து எடுத்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ அடித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதில் வந்து பாதியை வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இதில் இருந்து பாதியை எடுத்து நான் வேற ஒரு பாக்ஸில் வந்து மாற்றி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் விட்டுட்டு வெண்ணெய் வந்து முதல்ல இதிலேருந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ திரும்பவும் நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். நாம் வந்து நார்மலாக மிக்ஸி ஜார் சுற்றுற மாதிரி அடித்து எடுக்கக்கூடாது. நமக்கு பேக் சைடில் வந்து பல்ஸ் மோட் இருக்கும், அதில் வந்து விட்டு விட்டு எடுங்க. வெண்ணெய் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. தண்ணி வந்து தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும் நமக்கு. இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் வாட்டர் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வெண்ணெயை வந்து இந்த ஐஸ் வாட்டரில் தான் நம்ம வந்து போடணும். நார்மலாக இருக்கிற வாட்டரில் வந்து நம்ம போடக்கூடாது. இப்போ நான் வந்து பாதி பாலாடையிலேருந்து வெண்ணெய் வந்து நான் எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக நமக்கு வெண்ணெய் வந்து கிடச்சிச்சு. இந்த வெண்ணெயை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெய்யாகவும் காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு பகுதியும் போட்டுட்டு இதே மாதிரி வெண்ணெய் வந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி நான் அதிலிருந்து வந்து வெண்ணெய் வந்து எடுத்துட்டேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை மாதிரி தான் தெரியும். ஆனால் இது செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு டைம் வந்து நெய் நீங்களே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த டைம் வந்து நீங்களே வந்து நெய் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த வெண்ணெயை வந்து நெய்யாக வந்து உருக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகி வரணும். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் உருகி வந்த உடனேயே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து நல்லா நுரை வந்து பொங்கி வரும். நீங்கள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து மேலே வந்து ஒரு தயிர் மாதிரி மேலே வந்து அப்படியே தெரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், மேலே வந்து எப்படி தயிர் மாதிரி கெட்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். மேலே வந்து நல்லா நொர நுறையாக வரும். இந்த தயிர் மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா போயிட்டு மேலே வந்து நல்லா நொர நுறையாக பொங்கி வரும். நமக்கு வந்து எண்ணெய் காய வச்சா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி வந்து இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள், மேலே வந்து நல்லா நொர நொறையாக பொங்கி வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம காய்ச்சி முடிச்சிட்டோம். நெய் வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் கறிவேப்பிலை சேர்க்கலாம், முருங்கைக்கீரை சேர்க்கலாம், எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறலாம். நல்லா வாசமாக இருக்கும் இது சேர்க்கும்போது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நுரை எல்லாமே நல்லா அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு நெய் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து நெய் காய்ச்சறது வந்து ஒன்று வந்து நல்லா காலையில் காய்ச்சணும், அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் காய்ச்சணும். வெயில் வந்ததுக்கப்புறமா காய்ச்சணும் அப்படின்னா உங்களுக்கு நெய் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ இதை வந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். சுத்தமான நெய் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி காய்ச்சி எடுத்துட்டோம். நெய் பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குது. இந்த நெய் பார்த்திங்கன்னா காய்ச்சின உடனேயே இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இதே இது மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைகளில் வாங்குகிறோம் பார்த்திங்களா, நல்லா எல்லோ கலரில் வந்து கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஸ்வாஸ் கோமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.